வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். பஞ்சு போல் சாஃப்டாக இனிப்பு அப்பம் பார்க்கலாம். கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு செய்கிறதுக்கு, ஆடி வெள்ளி, தை வெள்ளி, மற்ற பண்டிகை நாட்களில் செய்கிறதுக்கு இந்த இனிப்பு அப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறோம். அந்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நாம் எந்த கப்பில் பச்சரிசி அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு அதில் தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு அதை நல்லா கரைய விட்டுக்கலாம். பாகு பதம் தேவையில்லை. இந்த இனிப்பு மிதமான இனிப்பாக இருக்கும். நல்ல இனிப்பு வேணுன்றவங்க 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா ஆறணும். இறக்கி வச்சுட்டு அதை ஆற வச்சிடலாம். இப்போது இந்த ஊறின பச்சரிசியை நாம் ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியே இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம். இந்த தண்ணியை வடிகட்டிடணும். தண்ணி இல்லாமல் இந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த நாம் எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அதில் 1/2 கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் 1 சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். அது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த வாழைப்பழத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட நம்ம இந்த வெள்ளை தண்ணி நல்லா ஆறிடுச்சு, அதையும் வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். நாம் சேர்த்துருக்கிற அந்த வெள்ளை தண்ணி அளவே போதும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அரைக்கும்போது அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இல்லை கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்குறோம். நமக்கு எந்த சைஸில் அப்பம் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு கரண்டி எடுத்து 1 கரண்டி அளவு அந்த எண்ணெயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப புகைய காயக்கூடாது. மிதமான தீயாக இருக்கணும். இப்போது இந்த நம்ம ஊற்றின மாவு அப்படியே தானே மேலே எழும்பி வரும். மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த சுற்றி லேசாக ஒரு செவந்த கலர் வரும்போது நாம் திருப்பி விட்டுடலாம். ஒன்றா தான் நம்ம ஊற்றி எடுக்கணும். இன்னும் ஒன்று ஊற்றினோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ அந்த லேசாக ஓரத்தில் செவந்த நிறம் வந்துருச்சு. நாம் திருப்பி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நாம் வெளியில் எடுக்க வேண்டியது தான். நம்ம ஒன்றா கொஞ்சம் பொறுமையாக ஊற்றணும். இப்போ நல்லா செவந்துருச்சு. நாம் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக இனிப்பு அப்பம் நமக்கு ரெடியாகிருச்சு. இதே மாவு நாம் பணியார சட்டியிலையும் ஊற்றலாம். குழி பணியாரமாக நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி அதுலேயும் நாம் ஊற்றலாம். அவ்வளோதான், நமக்கு இனிப்பு அப்பம் ரெடியாகிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நாம் ஒரு அப்பமாக ஊற்றி எடுக்க வேண்டியது தாங்க. இந்த அப்பத்துக்கு மாவு தயாரிக்கும் போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த தண்ணி அளவு கூடிடக்கூடாது. அதனால் நாம் அந்த அரிசியை தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு சேர்த்துட்டு அந்த வெள்ளை தண்ணியிலையும் நம்ம 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவை நம்ம 1/2 மணி வச்சுருந்து கூட ஊற்றலாம். இந்த இனிப்பு அப்பம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.